தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அரசை நோக்கி அவர் முன் வச்சிருந்தாரு. பட் அதற்கு முன்னாடி இன்றைக்கு காலையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாயை அட்வான்ஸா கொடுத்திருக்காரு. அதற்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. இத்தனை நாட்களாக கோடை விடுமுறை வர்றது உங்களுக்கு தெரியலையா? அதே போல நாங்க வர்றதுக்காக தான் எங்களோட அரசியல் வருகைக்காக இந்த ஒரு தொகையை அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் இல்ல, இப்ப முதல்வர் இதை கொடுத்ததுக்கு நான் நினைக்கிறேன் அவருக்கு தகவல் போயிருக்கும். எலெக்ஷன் சமயத்துல ஏதாவது ஒரு பெட்டிஷனை போட்டு இதை முடக்கி விட பார்ப்பாங்க அப்படின்னு தகவல் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, இல்ல ரன்னிங் ஸ்கீம் அது மாதிரிலாம் தடுக்க முடியாதுன்னு. சட்டம் அதுதான், இபிஎஸ் சொல்றது சரிதான், ரன்னிங் ஸ்கீமை தடுக்க முடியாது. ஆனா இவங்க சட்டப்படி என்ன நடத்துறாங்க? எலெக்ஷன் கமிஷன் என்ன சட்டப்படியா நடக்குது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் ஒன்று இருக்குல்ல, ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் இது எலெக்ஷன் ரோல். இந்த எஸ்ஐஆர் மேற்கு வங்கத்துல நான் மேற்கு வங்கத்துல பணிபுரிஞ்சிருக்கேன். சமீபத்தில் மேற்கு வங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், இதுக்கெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுல சிபிஎஸ்இ பரீட்சையில பாஸ் பண்ண ஒருத்தர் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தாருன்னா அது அக்செப்டபிளா. ஆனா ஸ்டேட் போர்டுல, இப்ப நம்மளே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, இது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு. அப்ப ஸ்டேட் போர்டுல இருந்து சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்கன்னா, ஒருத்தர் 10வது பாஸ் பண்ணியிருக்காரு அல்லது 12வது பாஸ் பண்ணியிருக்காரு, அதுல டேட் ஆஃப் பர்த், பேரு, எத்தனை மார்க் வாங்கினாரு, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கொடுத்தா அவங்க அதிகாரப்பூர்வமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இது அக்செப்டட் கிடையாது. இதுல ஏதாவது நியாயம் இருக்கா?